நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லியும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. பேட்ச் வைஸாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், ஆன்டி ஏஜிங், பிளாக் ஸ்பாட், பிம்பிள்ஸ் மார்க்குன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் இந்த ஹோம்மேடு கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ். எனக்காக எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் உங்களுக்காகவும் பார்த்து பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஆயில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்மளோட எண்ணெய் வந்து நான் இத்தனை வருஷமாக எந்த ஆர்கானிக் ஷாப்பில் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும் ஸ்கின்னு ஹேர் எல்லாத்துக்குமே, அதே ஆர்கானிக் ஷாப்பில் ஒரிஜினலாக பியூராக வாங்கி தான் எல்லா ஆயிலையுமே இதில் நான் சேர்த்துருக்கேன். குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் நான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. ஏன்னா எனக்கு எப்படி நான் பார்த்து செஞ்சனோ, எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு கிடைக்குது. ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து காய்ச்சின எண்ணெய் கிடையவே கிடையாது. நான் நிறைய ஹெர்பல்ஸ் சேர்த்து அதை வந்து உங்களுக்கு காய்ச்சி இம்மிடியேட்டாக நான் கொடுக்கவே இல்லை. இது முழுக்க சன் ட்ரை பண்ணி ஒரு 15 days ப்ராசஸ். இது சன் ட்ரை பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சன் ட்ரை பண்ணும்போது அதோட நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதோட பாதி நல்ல குணங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து காய்ச்சினா ஸ்மெல் வரும், நம்ம வெளியிலலாம் யூஸ் பண்ணிட்டு போக முடியாது. பட் இதில் வந்து அந்த ஹெர்பல் ஸ்மெல் ரொம்ப மைல்டாக அவ்வளோ நேச்சுரலாக, அதுக்காக தான் நான் வந்து முழுக்க இதோட ப்ராசஸ் டைம் வந்து சன் ட்ரை பண்ணி 15 days நம்மளுக்கு க்ரீன் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆகும். ரெட் ஆயிலுக்கும் இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் 1 by 1 நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெமோ காட்டிகிட்ருக்கேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ளோவிங் பவுடர் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் நான் அது எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து க்ரீன் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் ஆயில் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, அந்த மாதிரி ஹேர் ஃபால் நிறையா இருக்குது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மனன்ட் ஹேர் கேர் சொல்யூஷனாக இந்த ஒரு க்ரீன் ஆயில் இருக்கும். நீங்கள் ரெட் ஆயில் 1 time, க்ரீன் ஆயில் 1 time அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். எப்படி இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொடுகு, இச்சிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை யாராக இருந்தாலுமே நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீப்பு வச்சு நல்லா சீவிக்கோங்க. நல்ல ஸ்கால்ப் வந்து அந்த சீப்பு வந்து சிமுலேட் பண்ணும். ஸோ மேலே இருந்து மண்டை ஃபுல்லாக கீழே வரைக்குமே நீங்கள் நல்லா வந்து சீப்பை வச்சு சீவிக்கோங்க. இது வந்து ஒரு 3 minutes இல்லைனா 2 minutes அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆயிலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சோண்டு வார்மாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இதை வந்து ஹீட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வார்மாக தான் இருக்கணும். அந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயிலை வந்து எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைனா இதை நான் வந்து டேரெக்டாகவும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். சில பேருக்கு இந்த வார்மாக யூஸ் பண்ணால் பிடிக்கும். அப்படி வார்மாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கிண்ணத்தை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும். க்ரீன் அப்படின்னாலே நேச்சுரல் தானே. இது பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் மைல்டான ஒரு ஹெர்பல் அந்த ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஹேர் ஆயில் இது. இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 monthலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஈவன் day 1லேயே உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து டேரெக்டாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக கிண்ணத்தை வந்து நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் அந்த ஹீட் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு லைட்டாக இது பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஆயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்கால்ப்லாம் நல்ல கை வச்சு நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்ல மசாஜ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சீப்பு போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஜென்டலாக இருக்கும் அந்த முடியெல்லாம். அதனால் அப்படியே நம்ம சீப்பு போட்டு இழுத்தோம்னா கையோடு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே சீப்பு போட்டுருவோம்ல, அப்புறமா மசாஜ் மட்டும் பண்ணால் போதும். நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour
இல்லைன்னா 2 hours வரைக்கும் தாராளமாக விடலாம். எவ்வளோ நேரம் விடுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓவர் நைட்டு கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமுமே கிடையவே கிடையாது. என்னை மாதிரியே நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ரீசனே வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணேன், ஸ்மூத்தனிங் பண்ணேன், முடி போச்சு, கூடாக கொட்டுது, வேறாக கொட்டுது, என்ன பண்ணுறனே தெரில, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி புலம்புறாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான். நானும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், ஸ்மூத்தனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை பண்ணி என் முடி போன நிலமையை வந்து நான் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக முடி 4 முடி தான் இருந்தது மண்டையில், முடியே இல்லை. எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருந்தேன். எனக்கு உண்மையாக செம்ம ஸ்ட்ரெஸ் என்னடா. ஆனால் நேச்சுரலாகவே என்னோடய முடி ரொம்ப அழகுங்க, ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சமாக இருந்தாலும் எனக்கு அடர்த்தியான முடி பிறந்ததுலேருந்தே கிடையாது. ஆனால் முடி வந்து நல்லா சாஃப்டாக லென்த்தாக ரொம்ப அழகான முடியாக இருக்கும் என்னோடது. எல்லாரும் பண்ணுறாங்களே நமக்கும் செட் ஆகும்னு நினச்சி பேராசைப்பட்டு என் முடியை நானே கெடுத்துக்கிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுற ஆயில் வந்து இந்த க்ரீன் ஆயில், அதுக்கப்புறம் நான் ரெட் ஆயில், இது ரெண்டையுமே வந்து எனக்காக பார்த்து நான் செஞ்ச ஆயில். இது ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருந்துச்சு. க்ரீன் ஆயில் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்தனிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யார் சொல்கிறதையும் கேட்காம நான் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் இப்போ சொன்ன அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, நம்ம இந்த வீடியோட கண்டினியூட்டி வந்துடலாம். நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஓவர் நைட் விட சொன்னேன் இல்லையா, ஓவர் நைட்டோ 1/2 hourலேருந்து 2 hours வரைக்கும் எப்படி வேணால் நம்ம விட்டுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் தலையில் வந்து அந்த எண்ணெயை வந்து செட் ஆக விடணும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆகாத ஷாம்பா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். லோரியல்லே 6 ஆயில் ஷாம்பு, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா இருக்கும், கெமிக்கல் இல்லாதது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எனக்கு எண்ணெய் எல்லாம் இந்த எண்ணெய் பிசுக்கு தலையில் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக அதை கிளியர் பண்ணி கொடுக்குதுங்கிறக்காக அந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி செட் பொட்டானிக்கோட ஷாம்பு நல்லாயிருக்கும். ஹெர்பல் ஷாம்பு ஏதாவது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தலையில் எண்ணெய் தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது. நீட்டாக அதை வாஷ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பொடுகு இருக்குது அப்படிங்கிறவங்க, இச்சிங் இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கேட்டுக்கோங்க, ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ஷாம்பு போட்டு எண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா எம்டி வாட்டரில் கையை வச்சு நல்லா தலையை வந்து சொரண்டி குளிங்க. இப்படி குளிக்கும்போது உங்களுக்கு தலையில் ஏதாவது எண்ணெய் படிஞ்சிருந்தா கூட அதை வந்து எடுத்து விட்டுரும். ஏன்னா எண்ணெய் படிய உங்களுக்கு அந்த பொடுகு வந்து அதிகமாகும். அதனால் ஸ்கால்ப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ தான் நேச்சுரலாக நம்ம ஸ்கால்ப்பில் வந்து சுரக்கிற ஆயில் கூட சுரக்கும். அதனால கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஷாம்போடு இருக்கும்போது பண்ணாதீங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல வந்து எம்டி வாட்டரில் ஷவர்லையோ இல்லை கப்பில், ஒரு கையில் கப்பில் ஊற்றிட்டு ஒரு கையிலையோ நல்லா சொரண்டி, எல்லா இடத்துலையும் நல்லா சொரண்டி ஆயில் இல்லாமல் நீட்டாக எடுத்துருங்க. ஏதாவது பொடுகு போய் படிஞ்சிருந்தா கூட நீங்கள் சுரண்டி எடுக்கும்போது அது வெளியில் வந்துடும். இப்படி நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா ஒரே வாஷ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மாமுக்குமே ஹீட்னால நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுக்கும் நிறைய பொடுகு, வெளியில் அலையிறனால நிறைய பொடுகு தலையில் வந்து பத்தாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நீங்களே. அது எப்போதுமே இந்த க்ரீன் ஆயில் 1 டைம், ரெட் ஆயில் 1 டைம் தான் மாமுமே யூஸ் பண்ணும். இப்போது இதோட ரிசல்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா டே 1லேயே உங்களால் நல்ல பாதி பொடுகு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கதை பார்க்க முடியும். இச்சிங்கும் ரெடியூஸ் ஆகிருக்கதை பார்க்க முடியும். ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனாக இருக்கும், ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டனாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். என்ன ஹேர் ஸ்டைல் வந்து வேணாலும் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 monthலேயே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்துருக்கும். நான் இப்போ சொன்ன மெத்தடில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு சூப்பரான க்ரீன் ஆயிலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச் வைஸாக தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.